அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரசம். இந்த ரசம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறது. ஆனால் கெமன்னு வாசனை வீடு ஃபுல்லாக தூக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் ஒரு வாய் சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரசத்தினுடைய ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பில் ஒரு பேன் வைங்க. அதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு போடுங்க, 1.5 டீஸ்பூன் சீரகம் போடுங்க, அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் போடுங்க, ஒரு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க கூட. இது மிதமான சூட்டில் நல்லா ஈரப்பதம் போக நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு இதை வந்து குறைன்னு ஒரு அரைச்சி வச்சுக்கணும். ஒரு சைடில் வந்து அரைச்சி வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கங்க. நாட்டு தக்காளி இருந்தால் நல்லது. பெங்களூர் தக்காளி வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது. அதனாலும் நீங்கள் வந்துட்டு நாட்டு தக்காளி நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஸ்குவாஷ் பண்ணிக்கணும், நல்லா பிணைஞ்சிக்கணும். அதில் வந்துட்டு அப்புறம் அது கூட பிணையும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கூட கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துங்க. காம்பெல்லாம் இருக்கணும். காம்பெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்போ நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு சுவையும் வந்து இதை வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராஷ் பண்ணணும். அந்த இதை வந்து தக்காளி உப்பு போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், கொத்தமல்லியும் கூட வந்து சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஏற்கனவே வந்துட்டு மிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் வந்துட்டு நசுக்கி அது கூட வந்து சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா தோலோடவே நல்லா இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடாயை வச்சு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே காஞ்சி மிளகாய் போடுங்க. காஞ்சி மிளகாய் போட்டோடனே நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் அதில் சேர்த்துருங்க. 2 வதக்குங்க. அதில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருங்க. இது கூட வந்து நம்ம ஏற்கனவே நசுக்கி வச்சுருந்த தக்காளி பழம் அந்த கலவையை வந்து அந்த பவுலில் இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் போட்டுட்டு மீதி அந்த தண்ணி ஊற்றி அலசி அந்த கடாயில் ஊற்றிட்டு வரணும். இது நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதினா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரத்தில் அப்படி சூடாகும். அதுக்கப்புறம் இது கூட வந்து தேவையான தண்ணி நம்ம வந்து எவ்வளோ தண்ணி தேவையாது. நான் வந்து முதல்ல ஒரு 1 லிட்டர் தண்ணியும் அதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் தண்ணியும் சேர்க்குறேன். ஓரத்தில் வந்து நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். அந்த மாதிரி பபுள்ஸ் வர வேண்டிய ஒரு நிலையில் நம்ம அது பார்க்கணும். அடுத்ததாக புளி வந்து நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது பெங்களூர் தக்காளினால நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது பெங்களூர் தக்காளி வந்து அவ்வளோ புளிக்காது. நாட்டு தக்காளி தான் நல்லா புளிப்போடு இருக்கும். அடுத்ததாக இன்னொரு லிட்டர், முதல்ல 1 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். இன்னொரு லிட்டர் வந்து கூட வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு நம்ம அதில் போட்டுறோம்.
நல்லா கலக்கி கொடுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி நல்லா கிள்ளிட்டு அதில் நல்லா தூவிடுங்க. அடுப்பில் கொதி வரட்டும். கொதிக்கினா ரொம்ப தளதளன்னு கொதிக்கக்கூடாது. ரசம் வந்து எப்பவுமே தளதளன்னு கொதிக்கக்கூடாது. பபுள்ஸாக நுரையாக வரும். அந்த டைமில் அதை நிற்க வச்சிடணும். இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த பபுள்ஸ்லாம் வந்து வெளியே பஸ்ட் ஆகும். அந்த டைமில் நாம் வந்து அதை இறக்கிடணும். கடைசி அது இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடணும். நெய் ஊற்றினா நல்ல வாசனையாக இருக்கும். இது கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, வெளியே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.